மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது 2023 எம்.கே. ஸ்டாலின் அவருடைய மனைவி குருவாயூரில் அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானுக்கு தங்க கிரீடம் கொடுத்த புகைப்படம். இந்த புகைப்படம் இப்போ எதுக்கு முக்கியமானது அப்படின்னா, துர்கா ஸ்டாலின் அவர்கள் கிடையாது, அவங்க பேரை சொல்லி கோயம்புத்தூரில் ஆடக்கூடிய இந்த நபர் சம்மந்தப்பட்டது. அது எதனால் முக்கியன்றது இந்த ஒட்டுமொத்த பதிவு பாருங்கள். ரொம்பவும் முக்கியமான ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை உடைக்கிறோம். இந்த நபர் பேர் வந்து எஸ்டி சிவஞானம். அது இவர் தான். இவர் குருவாயூருக்கு துர்கா ஸ்டாலின் அவர்கள் போனப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பக்கபலமாக நின்றுப்பார், எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருப்பாரு. நீங்கள் யூடியூப் போய் செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டு அந்த செய்திகள் இருக்குல்ல, அதை தேடி வச்சுக்கவே ஆள் துர்கா ஸ்டாலின் அவருடைய நடந்து வந்து தெரிஞ்சிருப்பார். எல்லா உதவிகளும் அவர் தான் பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோங்க. இவர் அப்போ வரும்போதே நாங்கள் இந்த நபர் யார், இவரோட பின்புலம் என்ன, எதனால் இந்த அளவுக்கு வேகம் காட்டுறாரு, இவர் லோக்கலாக இல்லை கேரளாவா அப்படின்ற விஷயத்தை தேடிக்கணும். ஏன்னா இந்த விசுவாசிகள் இருக்காங்க, திமுக விசுவாசிகள் சும்மா இருக்க முடியாது. எம்.கே. ஸ்டாலின் அவருடைய பேரன் இருக்காரு, அது உதயநிதி அவருடைய பேரனோ, உதயநிதி அவருடைய பேரனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வந்தாலே பின்னாடியே தெரிவாங்க. ஏன்னா நீ விசுவாசத்தை காட்டுறதுக்கு அங்கே தான் வழி இருக்குது, அதனால காட்டியே தீர்வான விஷயம். அப்படி இருந்தாலும் பின்னாடி தெரியறதுக்கு காரணம் என்ன, அந்த அளவுக்கு கவனிக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த கிரீடம் இவரால் கொடுக்கப்பட்டதா அப்படின்றது தான் அந்த நேரத்தில் எனக்கு எழுத சந்தேகம். அதன் படியில் இவங்களுக்கு விசாரணை ஆரம்பிக்கிறோம். அப்படி இந்த குறிப்பிட்ட நபர் சார்ந்து தேடும்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது தகவல் என்ன அப்படின்னா, இவருக்கு தொண்டாமுத்தூரில் ஒரு சொத்து ஒன்று இருக்குது. அந்த சொத்து நகல் இருக்குல்ல, அந்த நகல் இருந்தா இருக்கு. அந்த சொத்துல ஒரு முக்கியமான விஷயம் இவரை பற்றி வெளிப்படுது. அது என்ன அப்படின்னா, 2012 20 ஏக்கர், அந்த காலகட்டத்தில் சுமார் 10 கோடி மதிப்பில் போகக்கூடிய அந்த நிலத்தை இவர் பேருக்கு இவங்க அப்பா தானமாக எழுதி வைக்கிறார். அதாவது சுயதானமாக எழுதி வைக்கிறார். எப்படி எழுதி வைக்கிறாருன்னா, என் மகனுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிட்டதுக்காக அவருக்கு சீரு சிறப்பாக இருக்கிறதுக்காக நான் எழுதி வைக்கிறேன். அந்த தான செட்டில்மெண்ட்டுக்கான பத்திரத்தை உங்களுக்கு ஸ்கிரீனில் காட்டுறேன். அது உள்ள முழு தகவல்களில் அவருடைய அப்பா புகைப்படம் தான் இருக்கு. அவர் அப்பா பேர் வந்து தொட்டை கவுண்டர், சரியா? அவர் எழுதி வைக்கிறார். ஒரு அப்பா தன்னோட மகனுக்கு எழுதி வைக்கிறாரு. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னா, நாங்கள் என்ன சொன்னோம்னா, அவங்க அப்பாவுக்கும் சரி இதெல்லாம் பூர்வீக நிலமா அப்படின்னு விசாரணை ஆரம்பிக்கிறோம். அப்படி விசாரணை தொடங்கும் போது எங்களுக்கு கிடைச்ச முக்கியமான முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது பூர்வீக நிலம்லாம் கிடையாது. இந்த நிலத்தை எழுதி வைக்கும்போது அந்த ஆளுக்கு, யாருக்கு, இவங்க அப்பா இருக்காரு எஸ்டி சிவஞானத்துடைய அப்பா, அவருக்கு வயசு 80. அவர் அந்த நிலத்தை எப்போ வாங்கியிருக்காரு, அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 80 வயசுல உழைச்சி வாங்கியிருக்காரு. அவர் என்னங்க பண்ணியிருக்காரு, அவர் வீட்டில் தாங்க இருக்காரு. அவருக்கு எதுக்கு 10 கோடி அளவுக்கு வருமானம் அதெல்லாம் தெரியாதுங்க, அவர் தானம் எழுதி கொடுத்தாருங்க. சரி, இப்போ இதற்கான ஆதாரத்தை கொடுத்துட்றேன். அதில் இன்னொரு விஷயம் ஒன்று வெளிப்படும். அது என்ன கேளுங்க. இந்த எஸ்வி தொட்டை கவுண்டர் இருக்கார் இல்லையா, யாரு, எஸ்டி சிவஞானத்துடைய அப்பா எஸ்வி தொட்டை கவுண்டர் இருக்கார் இல்லையா, இவருக்கு அந்த சொத்து வந்ததுக்கான நகல். அது எப்ப 6வது மாதம் தன் மகனுக்கு எழுதி கொடுக்குறாரு. 5வது மாதம் தான் இந்த சொத்தையை வாங்குறாரு. சரியா? இவரோட பரம்பரை சொத்து கிடையாது, இவர் வாங்குறாரு. இவர் யார்கிட்ட இருந்து வாங்குறாரு அப்படின்னா, வேற யார்கிட்ட இருந்தும் கிடையாதுங்க. யார் எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா, இவர் மகன் எழுதி கொடுக்குறாரு. இது எப்படி இருக்கு, கருணாநிதி குடும்பத்தையே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பத்திரம் எழுதிச்சுன்னு. இந்த பத்திரத்தில் எழுத எப்படி அனுமதிக்கிறாங்க, இது மாதிரி எந்த சந்தேகம் வராமல் எப்படி சார் பதிவாளர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எப்படி இருக்கானே தெரியல. இது கேளுங்க, இது முக்கியமான விஷயம். அது எப்படி தன்னுடைய மகன்கிட்ட வாங்கி தன்னுடைய மகனுக்கே தான் எழுத முடியும், இது உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆனால் அது முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த சொத்துடைய பவர் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த எஸ்டி சிவஞானத்தில் இருக்குது. அதனால எழுதி கொடுத்த அந்த சொத்துடைய நபர் யாருன்னா வி.கே. மோகன்ராஜ். இந்த வி.கே. மோகன்ராஜ் அவருடைய சொத்தை பவர் யார் கையில் இருக்கு, எஸ்டி சிவஞானத்தில் இருக்குது. எஸ்டி சிவஞானம் தன்னோட பவருக்கு கூட ஒரு சொத்தையை தனக்கு மாற்ற முடியாம அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய அப்பாவுக்கு விற்கிற மாதிரி காமிச்சு தன் அப்பாட்டு தானமா வந்த மாதிரி காமிச்சுக்கிறார். இது சொல்றது புரியுதா? அந்த நேரத்தில் அந்த 20 ஏக்கருக்கான மதிப்பு சுமார் 10 கோடி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் இப்படி கை மாறுது. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய தில்லாலங்கடி வேலைகள். போ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், கேளுங்க. இதுதான் அதுக்கான வில்லங்கம். இது 10வது மொத்த வில்லங்கத்தை எடுங்கன்றேன். மொத்த வில்லங்கத்தை எடுத்தா என்ன தெரியுதுன்னா, அந்த முந்தின மாதம் இருக்குல்லையா, அது 1,02,75,000, 2,75,000, 1,02,75,000 மார்க்கெட் வேல்யூ சொல்லி அந்த 20 ஏக்கர் நிலத்தை பதிகிறாங்க. ஆனா அந்த சொத்து இருக்கு இல்லையா, அது தன் மகனுக்கு எழுதுறாருல, யாரு, தொட்டை கவுண்டர் எஸ்டி சிவஞானத்துக்கு எழுதுறாரு. அப்போ அதோட மதிப்பு 63,96,000. இது என்ன கொடுமையா இருக்குது, 1 கோடிக்கு 1 மாசத்துக்கு எழுதிட்டு அதை வாங்கிட்டு 63 லட்சத்துக்கு தானே எழுதுறாங்க. இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை திருப்பினா அதில் வரக்கூடிய இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இதன் மதிப்பு 63 லட்சம் நான் எழுதிக்கிறேன், ஆனால் கவர்மெண்டோட மதிப்பு 1 கோடியா சம்திங்கா இருக்குது, அதுக்கு நான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிக்கிறேன். எப்படி நீ யோசிச்சு பாருங்களேன், ஸ்டாம்ப் டியூட்டி யாராவது குறைச்சி கட்டினான், அந்த நேரத்துக்கு அப்படியே கட்டுறேன், இதனால 5 லட்சம் அதில் நஷ்டம். அங்கே முதலாவது அந்த பவர் இருந்து இவங்க அப்பாவுக்கு போச்சு இல்லையா, அது ஒரு 5 லட்சம் வரைக்கும் நஷ்டம் வச்சுக்கணும். ரைட் தானே? அதாவது தன்னுடைய பவரை வச்சு தன் அப்பாவை கொண்டு போகிறதுல ஒரு பத்திரப்பதிவு நடக்குது, அதுக்கு ஒரு 5 லட்சம் கட்டுறாரு. திரும்ப தன் அப்பாட்டு தானம் வருது, அதுக்கு ஒரு 5 லட்சம் கட்டுறாரு அதே வேல்யூவில். சரியா? ஆனால் அது உள்ள எழுத மட்டும் 63 லட்சம். இந்த மாதிரி விஷயங்கள் யார் செய்வா அப்படின்னா,
கணக்கு வழக்கு இல்லாமல் காசு வருது இல்லையா, அது சொத்துக்குள்ளே கொண்டு போகணும். அதே நேரத்தில் தன்னோட இன்கம் டேக்ஸோட பிரச்சனை வரக்கூடாதுன்னு வச்சுக்குவேன். அந்த மாதிரி ஆளுகள் எழுதுவாங்க. வேற ஒரு நபர் எழுதுவாங்க. யாருன்னா எவனுக்காவது பினாமியா இருப்பாங்க பாருங்க, அவங்க எழுதுவாங்க. ஒரு சொத்துல ஒரு குளறுபடி இருக்கிறனாலே அவர் எப்படி நம்ம பினாமியா இருக்க முடியும்னு கருத முடியும்? முதலாவது கொஸ்டின். ரெண்டாவது, அப்படி பினாமியா இருந்தாலும் யாராவது ஏடிஎம்கே காரணம் தானே பினாமியா இருக்க முடியும். ஏன்னா 2012 இந்த 2 சண்டை உங்களுக்கு வரும். மூணாவது சண்டை என்ன வரும்னு சொல்லிக்கலாம். என்னன்னா அவர் 2012 எவனுக்கும் பினாமியா இருந்துட்டு, அது ஏடிஎம்கே காரனுக்கு பினாமியா இருந்துட்டு, இப்போ இது துர்கா ஸ்டாலின் கூட சுற்றி இருக்காங்க. இந்த 3 கொஸ்டினுக்கும் நான் விளக்கம் சொல்றேன். அது என்ன கேளுங்க அப்படின்னா, இந்த சொத்துக்களை, இந்த சொத்தோடைய 3வது ஒரு பதிவு ஒன்று வருது. அது என்ன கேளுங்க அப்படின்னா, இந்த சொத்தை வாங்கின எஸ்டி சிவஞானம் எவ்வளவு, சுமார் 15 to 20 கோடி மதிப்பிற்க சொத்தை வாங்கி 3 லட்சம் ரூபாய்க்கு, எவ்வளவு 3 லட்சம் ரூபாய்க்கு 13 வருஷத்துக்கு லோனுன்ற பேர்ல அங்க இருக்கக்கூடிய சொசைட்டி பேங்க்ல வைக்கிறாரு. இந்த பாருங்க, அங்க இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இருக்குல்ல, அதுல கொண்டு வைக்கிறாப்ல. எவ்வளவுக்கு? 3 லட்சம் ரூபாய்க்கு. ஏவனாது இந்த ஊர்லயாவது நீ வாங்கினதே 63 லட்சம் காட்டுற, அந்த சொத்தை உங்க அப்பா 1 கோடிக்கு சும்மா 80 வயசுல எந்த சம்பாத்தியம்லாம் வாங்குறாரு, உங்களுக்கு 3 கோடி கடனுக்காக இந்த ஒட்டுமொத்த சொத்தை வைக்கிறீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேட்க கொடுமையா இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சங்கதி என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்றீங்க. இப்ப நான் தான் ஒரு முக்கியமான அமைச்சர், என்கிட்ட இருந்து பினாமி காசை நகர்த்தணும். யார்கிட்ட? எஸ்டி சிவஞானம் இருக்காரு, அந்த மாதிரி ஆளுகிட்ட. அந்த ஆளு ஒரு வில்லங்கமான சொத்தோட வராரு. அந்த வில்லங்கமான சொத்தை நான் வாங்கிக்கிறேன், அவனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிவிடு, அந்த சொத்தை ஓம் பேரில் எழுதிக்கின்றேன். இப்போ எழுதுறதுலாம் ஓகே, ஆனால் அந்த சொத்து ஏன் பிடியில் இருக்கணும்? எப்படி? ஏன்னா அவன் ஏன் கருப்பு பணத்தை வச்சு தான் வாங்கியிருக்கான், அவன் எனக்கு பினாமி. அப்போ அவனை பிடியில் வச்சுக்கிறது எப்படி? அந்த சொத்தை கொண்டு போய் நீ அடமானம் வச்சிரு. எப்படி? 3 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சு நான் சொல்லும் போது வெளியே எடுக்கணும். இப்படி ஒரு செட்டப் இங்கே 2012 நடந்துச்சு. அந்த அடிப்படையில் அந்த சொத்து நகர்ந்திருக்கிறது எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். எஸ்டி சிவஞானம் யாருக்கோ பினாமி. சரியா? ஏங்க அந்த எஸ்டி சிவஞானம் வேற, இந்த எஸ்டி சிவஞானம் யாரை கிளப்பிட வாய்ப்பு இருக்குது? இந்த இருக்க பாருங்க, புகைப்படம்லாம் இருக்குது, அதையும் சேர்த்து வச்சிடும். சரியா? இப்போ 2வது கேள்விக்கு போறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ 2வது 3வது கேள்வி ரெண்டுக்குமே ஒன்னா தீர்வு கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, 2012 ஏதோ ஒரு அமைச்சர், அதாவது அதிமுக ஏதோ அமைச்சருக்கு பினாமி வந்திருக்கேன், அது தெரியுது. இப்போ துர்கா ஸ்டாலின் சுற்றி இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு விடை தான் இந்த இருக்கு பாருங்க, இந்த 3 வந்துட்டாங்களா, அது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பிக்கு நெருக்கமான நபர் தான் இந்த எஸ்டி சிவஞானம் அறியப்படுது. இப்போ கூட கோயம்புத்தூருக்குள்ள என்ன மாதிரி சேட்டை பண்ணி தெரியாரு அப்படின்னா, என் நிலத்தையே அடிச்சு புடுக்கிறது, இல்லாட்டி தான் வீட்டோட இருக்கக்கூடிய ஒரு 13 சென்ட் நிலத்தை இழுத்து தானே வளைச்சு போட்டுக்கிறது, அது கவர்மெண்ட் நிலத்தை. இதெல்லாம் எவனா கேட்டான்னு வச்சுக்கிட்டே ஸ்டாலினை திரும்பினாட்டு, துர்கா ஸ்டாலினை திரும்பினான்னு பசனை பேச வேண்டியது. எந்த மாநகராட்சி ஊழியரும் விரும்பி நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, எந்த வழக்கும் போடுறது இல்ல. ஆறு பெரிய ரவுடி, பெரிய மஸ்தானே, ஊருக்குள்ள நீயே பினாமியா சுத்திக்கிற, இதுல இந்த பேச்சா? ஊருக்கு ரவுடித்தனம். இப்ப இதை நம்ம எங்க ஊர்ஜிதப்படுத்துறோம்னா, இந்த 3 லட்சத்துக்கு கடை வச்சால, அதை வெறும் அந்த வில்லங்கத்தில் மட்டும் கிடையாது, அதுக்கான சர்டிபிகேட் நான் வச்சிடறேன். பதிவோட இறுதியாக நம்ம சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இந்த செந்தில் பாலாஜி தரப்பினர் இருக்காங்களே, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கரூர்ல ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த மாதிரி பெரிய லெவலில் ஒரு நெட்வொர்க், அந்த நெட்வொர்க் எல்லாமே பினாமி நெட்வொர்க். அந்த எல்லா பினாமி நெட்வொர்க்லையுமே குறைஞ்சபட்சம் ஒரு 100 கோடி மதிப்பிலான சொத்துக்களை நகர்த்தி வச்சிருக்காங்க. அது எப்போ தேவைப்பட்டாலும் இவங்க உள்ள கொண்டு வர அளவுக்கு, எப்போ வேணாலும் லிக்விடா மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பில்டர்ஸ், நீங்க இந்த குறிப்பிட்ட எஸ்டி சிவஞானத்தை எடுத்தா கூட அவரே ஒரு பில்டர், அதாவது அரவிந்த் பில்டர்ஸ் ஒரு பில்டர், ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஊருக்குள்ள ஏகப்பட்ட பில்டரை வச்சு நிலத்தை வாங்குறது, அந்த இடத்துல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இல்லாட்டி தனித்தனி இண்டிவிஜுவல் வில்லாவை கட்டி விற்பனை கொண்டு வர வேண்டியது, பிளாக் மணியை ஒயிட்டா மாத்திரக்கான இந்த வேலைகளை இந்த மாதிரி நபர்களை ஈடுபடுத்த வேண்டியது. நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த செந்தில் பாலாஜி மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் நடவடிக்கை எடுத்துச்சு, அதாவது அமலாக்கத்துறை தூக்கி கொண்டு உள்ள வச்சு இல்லையா, அந்த கேப்ல அந்த குறிப்பிட்ட இடைவெளியிலேயே இந்த மாதிரி பினாமி ஆளுகளையும் சேர்த்து பிடிச்சு கொண்டு உள்ள வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்திருக்கும்? இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கை உடைச்சிருக்க முடியும். இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கில் யார் யாரெல்லாம் இருக்கான்றத ஒரு பீஸ் பிக்சராலே வரிசையா வந்துடும். கேட்டா ஏன் இவங்க மீது பினாமி ஆக்ட் கீழோ இல்லை அமலாக்கத்துறை கீழோ இல்லை இன்கம் டேக்ஸ் கீழோ எதுக்கு இவங்க மீது நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? இதுதான் பெரிய பிரச்சனை. அதாவது விசாரணையை ரொம்ப நேரோவா செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் அவருடைய பிரதர், இதுக்குள்ள மட்டுமே இருக்குதே தவிர இந்த மாதிரி நபர்களை பிடிக்கிறது இல்லை. இவங்கெல்லாம் வலை போட்டு பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்குள்ள உதயநிதி போகும்போது, துர்கா ஸ்டாலின் போகும்போது, இல்லாட்டி ஸ்டாலின் ஒரு குடும்பத்தில் யாராவது போகும்போது பின்னாடி ஒரு நாள் சுத்தியான், அவனை பிடிச்சினா கோழி மாதிரி சிக்குவான். இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த எஸ்டி சிவஞானம் இருக்கார் இல்லையா, கோயம்புத்தூர்ல துர்கா ஸ்டாலினை தெரிஞ்சான்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காப்புல, அது பேப்பர்லேயே வந்துருச்சு, தினமரிலே வந்துருச்சு, ஏகப்பட்ட ஆட்டம். கோயம்புத்தூர் மீனாட்சி நகர் ஏரியாவில் சுமார் 13 சென்ட் மதிப்பிலான அந்த குறிப்பிட்ட மீனாட்சி நகருக்கு சொந்தமான ஒரு பூங்கா இருக்குது, அதையும் சேர்த்து ஆட்டையை போடுறது. இந்த மாதிரி ஊருக்குள்ள மற்ற நிலங்களை ஆட்டையை போடுறது, வில்லங்கமான நிலங்களை தன்வசப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகளை எதன் அடிப்படையில் பண்றா அப்படின்னா, துர்கா ஸ்டாலின் தனக்கு தெரியும்னு. என்னுடைய கேள்வி வேணா, துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு இவனுக்கு தெரியுமா?
ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியுமா? இவங்களோட பேரை பயன்படுத்தி ஆடுறதுக்கு எந்த இடத்துல இந்த மாதிரி நபர்களுக்கு தைரியம் வருது தெரியலனா